அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு பொதுப்படையான பதிவு. அதிலும் என்ன, எல்லோரும் இந்த ஒரு வரியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் தமிழ் படித்த அனைவருக்கும் தெரிந்திருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த பாடலை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். ஒரு சுமார் 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. அவரோட ஊர் கூட இப்போ பொன்னமராவதி பக்கத்தில் இருக்க மகிபாலன் பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் மயிலவன் பட்டி அப்படிங்கிறாங்க. மகிபாலன்னாலும் அதாவது பூமியின் புதல்வன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. ஆமாம், அப்படிதான் அவரை நினைக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் அனைவருக்கும் பொதுவானது என்ற அர்த்தத்தில் தான் அந்த பாடலை எழுதியிருக்காரு. இப்பொழுது அந்த பாடலை பற்றி கொஞ்சம் முழுமையாக பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பெருதரவாரா, நோதலும் கனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாதலென்றலும் இளமே, மின்னொடு வானம் தன்துளி தலையீ ஆனது, கல்பொருதி இறங்கும் மல்லர் பேரியாற்று, நீர்வழி படுவும் புனைபோல் ஆருயிர் முறைவழி படுவும் என்பது, திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இந்த பாடலோட பொருள் அனைவருக்கும் எளிதாக விளங்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.